Hey kids, welcome back to my channel. Hope you all well. நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்க போகிறோம். How to paint your picture. எப்படி உங்கள் பிக்சரை வரைகிறது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ பேப்பர் பென் எடுத்துகிட்டு வரைய போகிறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம சிஸ்டம், அதாவது கம்ப்யூட்டர் இருக்குது இல்லையா, அதில் பெயிண்ட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரா பண்ணணும், எப்படி பெயிண்ட் பண்ணணுங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் இது கிட்ஸுக்கு இது நியூ இல்லையா. ஸோ பெயிண்டோட பேசிக் ப்ரோக்ராம் இருக்கும் இல்லையா, ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் அதில் இருக்க டூல்ஸ் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதா இந்த கிளாஸில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ வாங்க இன்ட்ரோக்குள்ளே போகலாம். Painting is a favorite time pass for many of us. Usually we take a white paper and different color tools like color pencil, sketch pens, watercolor boxes, crayons and many other color schemes to create a picture. நம்ம பொதுவாக குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா படம் வரைகிறது, கிறுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க மேக்ஸிமம் வந்து பேப்பர் அண்ட் கலர் பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை ட்ரா பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே போல் சிஸ்டமில் எப்படி பெயிண்ட் பண்ண போடுறாங்க, அவங்க கிறுக்கலை எப்படி சிஸ்டம்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிஸ்டம்லாம் ஆன் பண்ணி ரெடியாக உட்காந்து சிஸ்டம் ஆன் ஆனதுக்கப்புறம் பெயிண்ட் ஆன் பண்ணோம் இல்லையா. ஸோ எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும், டு ஸ்டார்ட் பெயிண்ட் click start option and then all programs and then accessories. So startல all programs குள்ள போயிட்டு accessories click பண்ணும் and then click paint option. நம்ம paint option click பண்ணோன்னு நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதான் பெயிண்ட் ப்ரோக்ராமோட டிஃபால்ட் விண்டோ. நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான். ஸோ நம்ம பெயிண்ட் ப்ரோக்ராமை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம் இல்லையா. இப்போ அதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அண்ட் அந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பென்சில். ஸோ பென்சில் எங்கே இருக்கும்னு கீழே இருக்க இமேஜில் காமிச்சிருக்க பாருங்கள், இதுதான் பென்சில். ட்ரா அ ஃப்ரீ ஃபார்ம் லைன் வித் த செலக்டட் லைன் வித். ஸோ நம்ம அதில் என்ன வித் வேணாலும் அந்த பென்சிலுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது தின்னா திக்கா அப்படிங்கிற மீடியமெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டூல், நம்ம எப்படி வேணால் ட்ரா பண்ணிக்கலாம் பென்சில் யூஸ் பண்ணி. அடுத்ததாக ஃபில் வித் கலர். இந்த பேர்லேயே தெரியும் நமக்கு இது கலர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது அப்படின்னா. பாருங்கள் அந்த கிளிப்பில் நான் அது எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபில் வித் கலர் டூல். Click an area on the canvas to fill it with a foreground color or right click to fill it with a background color. ஸோ நம்ம இப்போ இந்த கேன்வாஸை கிளிக் பண்ணி கலர் 1 கலர் 2ன்னு இருக்கும். ஸோ என்ன கலர் வேணுமோ அதை பிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும், அந்த படத்துக்கு ஃபோர்க்ரவுண்ட் கலர் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம அந்த கலர் வாரியாக கொடுத்துக்கலாம். என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பிக்சரில் கிளிக் பண்ணால் போதும், அந்த கலர் அதுக்கு அப்ளை ஆகிடும். அடுத்ததாக பார்க்குறது டெக்ஸ்ட் டூல். ஸோ டெக்ஸ்ட் டூல் நம்ம அந்த பிக்சரில் காமிச்சிருக்க பாருங்கள், ஏங்கிற ஒரு சிம்பிளோட இருக்கா, இதுதான் வந்து பெயிண்டில் டெக்ஸ்ட் டூல். இன்சர்ட் டெக்ஸ்ட் இன்டு த பிக்சர். இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம பிக்சரில் ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்கணும், வேர்டு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன வேர்டோ அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த டூல் எரேசர். ஸோ இதுவும் நான் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள், இதுதான் எரேசர். ஸோ எரேஸ் பார்ட் ஆஃப் தி பிக்சர் அண்ட் ரீப்ளேஸ் இட் வித் த பேக்ரவுண்ட் கலர். ஸோ இப்போ நம்ம ஏதாவது வரைஞ்சிட்டு இருக்கும்போது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அழிக்கணும் இல்லையா, இல்லைனா திருப்பி புதுசாக ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், கரெக்டு தானே. ஸோ அதை நம்ம அழிக்கிறதுக்கு இந்த எரேசரை யூஸ் பண்ணுவோம். இந்த எரேசரை யூஸ் பண்ணி நமக்கு எது வேண்டாமோ அதை நம்ம எரேஸ் பண்ணால் அதில் ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சோ அது நமக்கு அப்பியர் ஆகும், சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் அதை. அடுத்ததாக கலர் பிக்கர் டூல். கலர் பிக்கர் டூல் எங்கே இருக்குன்னா, நான் அந்த இமேஜில் காட்டியிருக்கேன் பாருங்கள், இதுதான் கலர் பிக்கர். பிக் அ கலர் ஃப்ரம் தி பிக்சர் அண்ட் யூஸ் இட் ஃபார் ட்ராயிங். ஸோ கலர் பிக்கர் அப்படின்னா என்னென்னா, நமக்கு கலர் பேலட்டில் கொஞ்சம் டிஃபால்ட் கலர்ஸ்லாம் இருக்கும். அந்த கலரை விட ஏதாவது யூனிக்கான கலர் வேணும் அப்படின்னா, அது ஏதாவது சம் பிக்சர்ஸில் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பிக்சரை செலக்ட் பண்ணி அதுலேருந்து அந்த கலரை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், கலர் பிக்கர் அந்த கலரை அடாப்ட் பண்ணிக்கும். அண்ட் தென் நீங்கள் அந்த கலரில் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணணும்னா அதை வச்சு யூஸ் பண்ணி ஓகேங்களா. அடுத்ததாக பார்க்குறது மேக்னிஃபையர் டூல். மேக்னிஃபையர் டூல் பார்த்தீங்கன்னா அந்த பூத கண்ணாடி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, ஜூம் இன் ஜூம் அவுட், அந்த இதுதான் வந்துட்டு மேக்னிஃபையர்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் தி மேக்னிஃபிகேஷன் ஃபார் அ பார்ட் ஆஃப் அ பிக்சர். அதாவது இப்போ நான் ஜூம் இன் பண்ணணும், ஜூம் அவுட் பண்ணணும் அந்த பிக்சரை வந்து அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் அழகாக பெயிண்ட் பண்ணிடலாம். இது போக நமக்கு இன்னொன்று இருக்குது, அதுதான் ஷேப்ஸ். ஸோ ஷேப்ஸ் நான் கொடுத்துருக்கா பாருங்கள், ஹார்டின், சர்க்கிள், ரெக்டாங்கிள், டயகனல், நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸோ லைன், இந்த ஷேப்ஸையும் நான் வந்து இப்போ ட்ரா பண்ணுறதுக்கு தேவை அப்படின்னா இதையும் கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் பாக்ஸ் கண்டைன்ஸ் த கம்ப்ளீட் கலெக்ஷன் ஆஃப் ஷேப்ஸ். யூஸிங் திஸ் வி கேன் ட்ரா பிக்சர் வித் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். இப்போ நான் ஏதாவது ஷேப்ஸ் யூஸ் பண்ண ஹார்டின் யூஸ் பண்ணி ஒரு ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா நான் அழகாக அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக அழகாக நிறைய ட்ராயிங் பண்ணலாம் கிட்ஸுக்கு.
ஸோ நான் இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு பர்கர் அழகாக வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா. இதை மாதிரி நீங்களும் நிறைய வரைஞ்சி எனக்கு என்ன வரைஞ்சிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சிக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் நமக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கிடச்சிருக்கு இல்லையா கிட்ஸ். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிட்ஸ். தேங்க்யூ அண்ட் ஹாவ் கிரேட் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.